நீ பயன்படுத்துகிற, நீ படித்து கொண்டிருக்கிற பாடத்திட்டம் தரத்தில் மிகவும் தாழ்ந்தது என்று உனக்கு தெரியுமான்னு கேட்குறார். அதை என்சிஆர்டியை கம்பேர் பண்ணும்போது, தேசிய பாடத்திட்டத்தை ஒப்பிடும் பொழுது மாநில பாடத்திட்டம் மிகவும் தரம் தாழ்ந்து உள்ளதுன்னு சொல்கிறார். ரெண்டு சிக்கலை நம்ம பார்க்குறோம். ஒன்று, பேசின இடமும் தப்பு, பேசினதுக்கும் எந்த ஆதாரமும் இல்லை. ஆதாரம் இல்லாத பேச்சை பேசக்கூடாத இடத்துல அவர் பேசியிருக்கிறாரு. சரஸ்வதி என்ற ஒரு நதியே இல்லை. வரலாற்று ரீதியாக புவியியல் வரலாற்றில் அப்படி ஒரு நதி இருந்ததாக எந்த தடயமும் கிடையாது. அது நம்பிக்கை, அவ்வளவுதான். சிந்து நதியினுடைய 5 நதிகள் தான் பஞ்ச நதிகள். அந்த பஞ்ச நதிகள் ஓடுற இடத்த தான் பஞ்சாப்னு நம்ம சொல்றோம். அந்த பஞ்ச நதிகள் ஓடுற இடத்துல இல்லாத ஒரு நதியின் பெயர்ல நீங்க இன்னைக்கு மொகஞ்சதாரோ ஹரப்பா நாகரீகம் என்பதை சிந்து சரஸ்வதி நாகரீகம் என்று பெயர் மாற்றி இருக்கிறார்கள். நீங்க அந்த என்சிஆர்டி சிலபஸ் தான் உயர்ந்ததுன்னு சொல்றீங்க. அப்ப அந்த என்சிஆர்டி சிலபஸை நீ ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்றதுக்கு காரணம் என்ன? ஒரு உண்மையான வரலாறை தமிழகம் போன்ற பல மாநில பாடத்திட்டத்துல மாணவர்கள் படித்து விட்டால் இதுல என்ன உண்மை இருக்கு, எங்க போய் சரஸ்வதியை கண்டுபிடிச்சிங்கன்னு கேள்வி கேட்டா பதில் சொல்ல முடியாது. இல்ல, ஒரு பள்ளியில 100 விழா, அந்த பள்ளி 100 ஆண்டுகளா செயல்பட்டு இருக்கு. 100 ஆண்டு செயல்பட்டு இருக்கிற அந்த பள்ளியினுடைய 100 விழாவுக்கு தமிழ்நாட்டினுடைய தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய மாண்புமிகு ஆளுநர் அவர்களை சிறப்பு விருந்தினராக கூப்பிடுறாங்க. இந்த ஆளுநர் யாரிடம் பேசுறாரு அப்படின்னா குழந்தைகளிடம் பேசுறாரு. ஆளுநர் பக்கத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கிறதுலாம் யாரு அப்படின்னு கேட்டால், அதில் சிலர் அந்த பள்ளிகளை பயின்று இன்றைக்கு ஒரு துறையில் ஒரு சாதனை புரிந்தவர், அவரும் பாராட்டப்படுறார். அந்த பள்ளியில் படித்து சாதனை புரிந்தவரும் இருக்கிறாரு. அந்த பள்ளியில் இப்போ படிச்சுட்டு இருக்கிற குழந்தைங்களும் இருக்கிறாங்க. அந்த மாதிரி இடத்துல போயிட்டு நீங்கள் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துறாரு. நீ பயன்படுத்துகிற, நீ படித்து கொண்டிருக்கிற பாடத்திட்டம் தரத்தில் மிகவும் தாழ்ந்தது என்று உனக்கு தெரியுமான்னு கேட்கிறார்.